காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும். பலியான உனை நாடும் தினமேற்கையில் எளியேனில் என் வாழ்வு ஒளியாகிடும். உன்மேட்டலால் எனில் மாற்றங்கள், உன் தேடலால் எனில் ஆற்றங்கள். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. முன்பே விண்ணிறப்ப வடிவில் வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஆண்டவருடைய இந்த உயிருள்ள பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து வெகு தொலைவுக்கு செல்லுகின்ற பொழுது அவர் எங்களோடு கூட இருப்பதனால் நாங்கள் எதையும் செய்வதற்கு எங்களுக்கு அவருடைய கொடைகளும் கனிகளும் ஆசீர்வாதங்களாக இருக்கின்றது. அந்த வகையிலே ஆண்டவருடைய இந்த உயிருள்ள பிரசன்னத்திலே அவருக்காக நன்றி செலுத்தவும், அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகின்ற எல்லா விதமான நன்மை தினங்களையும் நினைத்து பார்த்து அவருக்கு நாங்கள் நன்றி கூறி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கவும், எங்கள் குடும்பங்கள், எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய நாட்டை ஆண்டவருடைய இந்த உயிருள்ள பிரசன்னம் எல்லா விதமான தீமைகள், கஷ்டங்கள், பொல்லாப்புகளிலிருந்து விடுதலை பெற இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் தொடர்ந்தும் அவரோடு சேர்ந்து பயணிப்போம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் நீயே
இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் வாழ்வே நீரே நிரந்தரம். ஆண்டவர் இயேசு நிரந்தரமாக எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற எல்லா விதமான கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்ற நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. ஆகவே அமைதியான முறையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கின்ற நாங்கள் அவர் தருகின்ற உயிருள்ள இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுள் ஒருவர் ஓர் ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாய் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா என்று எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானம், ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்திலே நாங்கள் ஒரே உள்ளங்களாக, ஒரே குடும்பங்களாக ஆண்டவர் மேல் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையின் காரணமாக அவர் முன்பாக சரணடைந்து அவரோடு நாங்கள் கூட பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்று நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே பல்வேறுபட்ட விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் நம்பி வாழுகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராகவும், நாங்கள் திருமுழுக்கினூடாக பெற்ற அந்த விசுவாசத்திற்கு எதிராகவும் இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய விசுவாசம் மங்கி கொண்டு போவதை நானும் நீங்களும் நன்றாக அறிந்திருக்கின்றீர்கள். இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே நாங்கள் பயணிக்கின்ற பொழுது எவ்வாறு இந்த ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னம் எனக்கும் உங்களுக்கும் வாழ்வளிக்கப் போகின்றது என்று சிந்தித்து பார்ப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த பொழுது அவர் படிப்பித்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் நான் எவ்வாறு மற்றவர்களை அன்பு செய்தேனோ அதே போலதான் நீங்களும் அனைவரையும் ஒன்றாக அன்பு செய்து நான் படிப்பித்த போதனைகளையும்
நான் செய்த செயற்பாடுகளையும் கடைப்பிடித்து நீங்கள் வாழ்வே என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும் என்பதை எடுத்து கூறுகின்றார். இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தை பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம், மார்த்தாவும் மரியாவும் இயேசுவை சந்தித்து அவருக்கு பணிவிடை செய்கின்ற பொழுது மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பங்களாக வாழுகின்றோம், குடும்ப வாழ்க்கை வாழுகின்றோம். ஒரு சமுதாயத்திலே பல்வேறுபட்ட மதங்கள் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே வாழுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு நான் வாழுகின்ற குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்கின்றதா? என்னுடைய பேச்சிலும் என்னுடைய செயற்பாடுகளிலும் நான் ஒருவரோடு பழகின்ற பொழுது நான் எவ்வாறு என்னை பற்றி நான் மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகின்றேன்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அவர் அனைவரையும் ஒரே விதமாக அன்பு செய்து நான் செய்தது போலவே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று அவர் பணிவுடன் கூறுகின்றார். அவர் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக செய்த ஒவ்வொரு விடயங்களையும் இன்றைய காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழுகின்ற அந்த சமுதாயத்துக்கு ஏற்றதாக இருக்கின்றது. அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகை விட்டு சென்ற பொழுது நமக்கு கற்பித்த ஒரு பாடமாக இருக்கின்றது. நம்முடைய கிறிஸ்தவ சமயம் மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு சமயங்களும் எங்களுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விடயம்தான் நாங்கள் அன்பானவர்களாகவும் பண்பானவர்களாகவும் எங்களுடைய வாழ்க்கையினூடாக செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். நாங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு பணிவிடை செய்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாங்கள் இன்று பார்க்கின்றோம், எங்களுடைய குடும்பங்களிலும் சரி சமுதாயத்திலும் சரி வெவ்வேறான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். இவ்வாறான பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் கஷ்டங்களும் வருகின்ற பொழுதுதான் நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் சரணடைகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய உடனிருப்பு எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற எல்லா விதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்ணீர்களையும் அவர் எங்களோடு கூட பயணிப்பதால் எல்லாவற்றையும் அவர் வெறுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வு கொடுத்து எங்களை புத்துயிர் உள்ளவர்களாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய இந்த உயிருள்ள பிரசன்னத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, ஏமாற்றங்கள் வருகின்ற பொழுது, எங்களுடைய தொழில்துறைகள் நல்ல முறையில் இருக்காத பொழுது, ஆண்டவர் இயேசுவில் நாங்கள் வைத்திருக்கின்ற அந்த கடுகளவு விசுவாசம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்பதுதான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கின்றது. அந்த வகையிலே தொடர்ந்தும் எம் முன்னே பிரசன்னமாகி இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கியவர்களாக தொடர்ந்தும் ஆண்டவர் பாதம் நாங்கள் சரணடைந்து அவரிடம் நாங்கள் தொடர்ந்தும் மன்றாடுவோம். போலும்மை சேவிக்கரையே, மரியாளை போலும்மை நேசிக்கலையே, எஸ்தரை போல எதையும் செய்யவில்லை,
எலிசபெத்தின் நற்கூடங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? அன்பின் நற்கருணை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நான் ஒன்று கூடியிருக்கின்றேன். உம்முடைய இந்த வல்லமை மிக்க பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்கி கொண்டிருக்கின்றது. எத்தனையோ விதமான தீராத நோய்கள், கஷ்டங்கள், மனவிரக்தி எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலும் கஷ்டம்தான் வருகின்றது என்று சொல்லி எத்தனையோ உள்ளங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, வெவ்வேறுபட்ட கஷ்டங்கள், கவலைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினால், உம்முடைய காயப்பட்ட உம்முடைய கரத்தினால் அவர்களை தொட்டு குணமாக்கியறலும். அன்பின் நேச தந்தையே, நீதாமே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நிறைவான அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம். அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். அதில் சகல இன்பம் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும்